உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. முழு இருதயத்தோடு சொல்லுவோம், உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா. சொல்லுவா பாபாத்து, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். ஆமாப்பா, நீங்க போதும்னு தான்ப்பா நான் உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். நீங்க போதாண்டவரே, நீங்க எங்களுக்கு போதாண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஒரே ஒருத்தர் இருந்தா போதுமே, நீர் ஒரே ஒருத்தர் வந்தால் போதுமே அப்பா. அதனால நாங்க ஆண்டவரே இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றோம், நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அப்பா, ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் அப்பா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. இங்க போதும் எனக்கு, இங்க போதும் எனக்கு, இங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, இங்க போதும் எனக்கு, இங்க போதும், இங்க போதும், இங்க போதும். ஒரு விசை கூட எல்லாரும் சொல்லும், ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, அப்பா நன்றி அப்பா.
யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. எப்போதும் எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் அப்பா. எங்க மனசு அதுதான் ஆண்டவரே சொல்லுது, எங்க மனசு அதுதான் ஆண்டவரே சொல்லுது. அப்பா, இந்த ஜெபத்தின் மூலமா நீங்க போதுன்ற அந்த வாழ்க்கைய எனக்கு தாங்கப்பா. நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. உங்க பிரச்சனை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. உங்க சமாதானம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. உங்க ரட்சிப்பு எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள வாங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போகட்டும். எனக்குள்ள இருக்கிற சத்துருடைய கிரியைகள் வெளியே போகட்டும். ராஜா, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. அந்த விடுதலை நாங்க அனுபவிக்கணும். எங்களுக்குள்ள இருக்கிற சாபம் விலகட்டும், பாவம் விலகட்டும் ஆண்டவரே. வம்சாவளி காரியங்கள் எல்லாம் விலகட்டும் இயேசுவே. அப்பா, சத்தமா எல்லாரும் கேட்க கேட்க மனசார கேட்கலாம். ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான். சத்தமா யாக்கோபின் தேவன் நீர்தானை சொல்லுங்க எல்லாரும். என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, நீங்க போதும் எனக்கு. ஆமாப்பா, இந்த 23வது நாள் இயேசு எங்களுக்கு போதும், இயேசு எங்களுக்கு போதும். நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் சுயபலத்தால் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சொல்பலத்தால் ஆழ முடியல, என் வாய் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்னும் முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்த கடக்க இப்ப கைய மேல நடக்க முடியல. டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல. எசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க. ஆமா ராஜா, ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறவங்க அப்படியே கேளு. இயேசுவே, என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலப்பா. என்னால இந்த முடியலன்ற வார்த்தையை தவிர வேற ஒரு வார்த்தையும் என்கிட்ட இல்லை. ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்கல்ல, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி இருக்கிறீங்கல்லப்பா. இப்போ எங்களை பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமை இந்த ஜெபத்துல கடந்து வருவதாக. அப்பா,
நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. சத்தமா ஏசப்பாட்ட கேளு. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. நன்றி அப்பா, நன்றி. ஓ, தாங்கி கொள்ளுங்க, கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்திலே ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதை கரடு மேடு, கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். சொல்லுவோம், நடக்க முடியல. சத்துவம் இல்லாதவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வமே, பலவீனனையும் பலனாய் மாற்றுகிற தெய்வமே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. இந்த சமுத்திரத்தை நான் தாண்டுவேன், இந்த வனாந்தரத்தை நான் தாண்டுவேன், இந்த செங்கடலை நான் தாண்டுவேன், இந்த யோர்தானை நான் தாண்டுவேன், இந்த மதிலை நான் தாண்டுவேன். அவர் எனக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போவேன். நீங்க எனக்கு கொடுக்கிற அந்த வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போவேன். இந்த சூழ்நிலையை நான் கடந்து போவேன், இந்த பிரச்சனையை நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா. உம்முடைய பலப்படுத்துகிற பிரசன்னம், உம்முடைய பலப்படுத்துகிற மகிமை ஒவ்வொருவர் மேல் நதியாய் கிருபையாய் இப்போ 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 அப்படியே கடந்து வருகிறதற்காய் கரத்தை பிடிச்சு நடக்க முடியாதவர்களுக்கு, தாண்ட முடியாதவர்களுக்கு, முடியல அப்படின்னு சொல்றவர்களுக்கு உம்முடைய புது பலன். ஹல்லேலூயா. நாள் பலத்தால் ஆழப்பார் ஆழ முடியல, என் படை பலத்தால் படைக்கப்பார் ஒன்னும் முடியல. என் நாள் பலத்தால் ஆழப்பார் ஆழ முடியல, என் பண பலத்தால் படைத்தப்பார் படைக்க முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த ஒன்னும் முடியல, என் வாய் பலத்தால் வாழ பார்த்த வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்த அப்பா, என் வாய் பலத்தால் வாழப்பா. இப்ப எல்லாரும் ஓப்பனா கைய மேல தூக்கி சொல்லுங்க பார்க்கலாம், நடக்க முடியல. சொல்லுங்க, அந்த வார்த்தையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய். இயேசுவே, இப்ப அந்த பலன் உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல ஏசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. சொல்லுங்க எல்லாரும், தாங்குங்க ஆண்டவரே, தாங்கி கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம பலன் இல்லை அப்படின்னு ஆண்டவரிடத்துல போய் ஃபீல் பண்றோமோ, வேதம் சொல்லுகிறது, தான் நிற்கிறேன் என்று சொல்லுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம நின்ற முடியாது. சில நேரத்தில் நம்முடைய வாய் பலத்தால்
முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கிடையவே கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஞானம் என்கிறது வேற, ஆண்டவருடைய ஞானம் என்கிறது வேற. ஸோ இன்னொருத்தருடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்றதுக்காக அதை வச்சு அதே மாதிரி நான் பண்ணுனா சக்சஸ் ஆகும் நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு கணவனார் பயங்கரமான குடிகாரராக இருந்து ஆண்டவரை தெரிஞ்ச பையன்தான், ஆண்டவரை அறிஞ்ச பையன்தான், ஆனால் பயங்கரமான ஒரு குடிகாரன். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்குது, சர்ச்சுக்கு வருவான், எல்லாம் வருவான், ஆனால் என்னன்னா ஒரு குடிகாரன். அப்போ அவங்க வீடு, ஒரு பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க, உங்கள் கணவனாரும் குடிகாரராக தானே இருந்தாங்க, நீங்கள் எப்படி அவரை மாற்றுனீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு பிசாசு பிடிச்சிருச்சு, எனக்கு பிசாசு பிடிச்சதுல தான் என் கணவனார் இவ்வளவு இதுவாக மாறினாரு. எனக்கு பிசாசு பிடிச்ச உடனே கொண்டு போய் சர்ச்சில் கொண்டு போய் அந்த பிசாசு ஓடுனதை பார்த்து அவர் ஒப்பு கொடுத்து அவர் அப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சாரு. சொன்ன உடனே இவங்க மனசுக்குள்ள பிசாசு ஒரு தேவையில்லாத ஒரு விதையை ஒன்று போடுறான். என்ன போடுறான்னா, ஸோ அப்போ நம்முடைய கணவனாரையும் ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னா நமக்கு பிசாசு பிடிச்சது மாதிரி நடித்தோன்னு சொன்னால், இவர் நமக்காக அந்த சர்ச்சுக்கு ஒப்பு கொடுத்து அந்த மாதிரி ஆவான்னு சொல்லிட்டு அவர் இந்த பொண்ணு பிசாசு பிடிச்சது மாதிரி நைட்டு அப்படியே சத்தம் போடுது, குதிக்குது, திட்டுது, எல்லாத்தையும் தூக்கி விசிறடிக்குது. உடனே இவர் பயந்துட்டார். அவ்வளோதான், இவளுக்கு பிசாசு பிடிச்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு உடனே அந்த நைட்டே எனக்கு ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி இவளுக்கு பிசாசு அப்படின்னு. உடனே சரி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. கூட்டிகிட்டு இங்கே வந்தால் ரொம்ப நேரம் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்படியே ஜோம் பண்ண உடனே எனக்கும் அது அப்படியே தத்துருவமாக ஒரு டெவில்ஸ், ஒரு ஸ்பிரிட் எப்படி அட்டாக் ஆனால் ஒருத்தங்க நடந்துவாங்களோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. சரி, உடனே ஃபுல்லாக ஜோம் பண்ண உடனே திரும்பி ஒரு கொஞ்ச நேரம் தாண்டி சத்தம் போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே நான் அந்த பிரதரை பார்த்து, சரி பிரதர், நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அவங்களுக்கு டிஃபன் ஏதாவது வாங்கி கொடுங்க, அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தாண்டினதற்கு பிறகு அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு நான் சொன்னேன், நீ ஜெபிக்கிற பொண்ணு, நீ ஆண்டவரோட ரொம்ப நடக்கிறவான்னு எனக்கு தெரியும், நீ நல்லா பைபிள் வாசிக்கிற பொண்ணு, உனக்குள்ள எப்படி பிசாசு பிடிக்குது, உனக்குள்ள இந்த பிசாசு அப்படின்னா எப்படி வந்துருச்சு, நீ கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். சும்மா எப்படி உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியும்? கண்டிப்பாக நீ கிடையாது, உன்னை பற்றி எனக்கு தெரியுமே. உடனே அந்த புள்ள சாரி, என்னை தயவு செய்து என்னை மன்னிச்சுக்குங்க, நான் இவரை மாற்றுறதுக்கு என்னென்னமோ முயற்சி எடுத்தேன், ஆனால் முடியவே இல்லை. கடைசியில் இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டாலாவது அவர் மாறுவாருன்னு நினச்சி தான் நான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்போவே சத்தம் போட்டேன், இது தேவையில்லாத வேலை. நமக்கு ஆண்டவர் இந்த மாதிரி ராங்காக நம்ம ரட்சிக்கிறவர் இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுட்டு நீ எப்படி இப்படி பண்ணலாம், ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளு அப்படின்னு கேட்க சொன்னேன். சில மாதங்கள் தாண்டிச்சு, சில நாட்கள் தாண்டிருச்சு. ஆனா அந்த மனுஷன் சுத்தமா பார்த்தீங்க அப்படின்னா மாறவே இல்லை. முன்னாடி இருந்ததை விட பின்னாடி ரொம்ப ஒரு கொடுமையான வாழ்க்கைக்கு நேரா போனார் அவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியங்கள் நம்மளால முடியாத போது நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, நம்மளே போட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிட்டே இருக்க கூடாது. சிலர் அப்படிதான் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய கரத்துல சிலதை கொடுக்கறதே இல்லை, ஆண்டவருடைய பாதத்துல சிலதை கொடுக்கறதே இல்லை. எல்லாத்தையும் இவர்களே ரொம்ப போராடி 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 ஐயோ எனக்கு அப்படி நீங்க செய்யவே கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உங்களால முடியலையா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாச என்னால முடியவே இல்லை, என்னால முடியல, இந்த பிரச்சனை என்னால சகிக்கவே முடியல, இந்த சூழ்நிலை என்னால தாங்கவே முடியல, நான் இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்னால முடியல பாஸ்டர், என்னால முடியல. ஆனா வேதத்துல நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தீர்களானால், யாரெல்லாம் முடியல இதுக்கு மேல என்ன விட்டுருங்கன்னு சொன்னாங்களோ அவங்க யாரையுமே ஆண்டவர் முடியலன்னு சரிப்பா விட்டுரு அப்படின்னு சொல்லவே இல்லை. முதல்ல நீங்க எலியாவை பார்க்கும்போது எலியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னால முடியல,
என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் எல்லாம் வாழ முடியாது, எனக்கு முடிஞ்சிருச்சு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு, நான் எவ்வளோ ட்ரை பண்ணியாச்சு, எனக்கு ஒன்று பண்ணுங்க, இனி இந்த உலகத்தில் வாழ்றது கூட நான் விரும்பலை, என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலனை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், 40 நாள் ஒரு நாள் கூட பிரயாணம் பண்ண முடியல, அவரால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நடு வழியில தன்னுடைய வேலைக்காரனை முன்னாடி நிறுத்திட்டு ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கிறாரு. ஆண்டவரே, என்னால ஒரு அடி கூட நகர்த்த முடியாது, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இதுக்கு மேல நடக்கிறதுக்கு எனக்கு பலனே இல்லைன்றாரு. ஆனா பலனே இல்லைன்னு முடியலன்னு சொன்ன அந்த ஊழியக்காரனை கர்த்தர் 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் பர்வதம் மட்டும் கர்த்தர் நடக்க பண்ணி இருக்கிறார். நான் நம்புகிறேன், நான் ஆராதிக்கிற தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் அவர் சாதாரணமானவர் அல்ல. நீங்க எப்ப முடியலன்னு சொல்றீங்களோ, உங்க மனசுல முடியலன்னு தோணுதா, நான் நம்புறேன் நீங்க முடியலன்னு சொன்ன அந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திற்கு போய் எட்டுமே ஆனால் உங்களையும் கர்த்தர் அந்த ஊழியக்காரனை போல அவருடைய பலத்தினால் நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத உங்களை இரவும் பகலும் 40 நாட்கள் மலை மேல நடக்க வைக்கிறதற்கு ஆண்டவரால முடியும். என்னால முடியலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க, என்னால முடியலன்னு மனம் தளராதீங்க, என்னால முடியலன்னு விட்டு ஓடலாமான்னு நினைக்காதீங்க. நான் நம்புறேன், இதுவரைக்கும் உங்க பலத்தால முடிஞ்சதை நீங்க செஞ்சீங்க. உங்க பலத்தால இவ்வளவு தூரம் வர முடியுமானால் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க வேலையில, உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் உங்களோடு கூட இருக்கும். கர்த்தருடைய பலன் இருக்குமானால் நீங்கள் நினையாத எட்டமான உயரத்திற்கு நடந்து போவீர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? வேதத்துல 2வது நீங்க வாசிக்கும் போது மோசே சொல்றாரு. மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என்னால முடியாது, என்னால முடியல ஆண்டவரே, என்னால முடியல, இதுக்கு மேலையா, அந்த கூட்டத்துக்குள்ளையா, அந்த ஜனங்கள் மத்தியிலையா அவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா, அவங்க எவ்வளோ என்ன மோசமா ட்ரீட் பண்ணுவாங்க தெரியுமா, நான் அங்கிருந்து எவ்வளோ கேவலமா துரத்தப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, எனக்கு பழையது மாதிரி ஒரு பலனும் என்கிட்ட இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல இருந்த எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு. அன்னைக்கு அவங்க பார்க்கும்போது நான் அவ்வளோ பெரிய ஹீரோ, ஆனா இன்னைக்கு அவங்க என்ன பார்த்தாங்கன்னா என்னை மதிக்க முடியாத அளவிற்கு நான் மோசமாயிட்டேன். நான் அன்னைக்கு ராஜா அரண்மனையில வாழ்ந்தேன், இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெயில்ல வாழ்றேன். அதனால என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி முடியலன்னு சொன்ன ஒரு மனுஷனை 120 வருஷம் கர்த்தர் வாழ வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கிருபையாய் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருடைய கரத்தினால முடியும், தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறார், உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறாரு, உங்க குடும்பத்தை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறாரு. இனி வெளிப்பட போகிறது உங்கள் பலன் அல்ல, இனி வெளிப்பட போகிறது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன். முடியாதுன்னு உங்க வாயில சொன்ன உங்களை வச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னை கொண்டே நான் முடித்து தீர்ப்பே. அதே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் சுய வெள்ளத்தால் ஓட பார்த்த, என் மனபலத்தால் நடந்து பார்த்த, நடக்க முடியல. சொல்லுங்க, அப்பா கையில சொல்லுங்க, என் சுய பலத்தால், என் மனபலத்தால் நடந்து பார்த்த, நடக்க முடியல. சொல்லுங்க, அப்பா பார்த்து எல்லாரும், என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த, சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்த, கடக்க முடியல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த, சுமக்க முடியல. சத்தமா சொல்லுங்களேன், கடக்க முடியும். இப்போ கைகளை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நடக்க முடியல. எல்லாரும் சத்தமாய்
இயேசுவே. எஸ், இந்த வார்த்தை கர்த்தர் சமூகத்துல போய் எட்டட்டும். இந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டட்டும். சொன்ன உடனே சொல்ல சொல்ல வாலிப தம்பி அந்த பிரச்சனையை தாண்ட ஆண்டவர் பலன் தர்றார். அந்த பாவத்தை தாண்டறதுக்கு ஆண்டவர் பலன் தர்றாரு. இல்ல ஒன்ன கொண்டுதான், பலவீனமான ஒன்ன கொண்டுதான், சுகவீனமான ஒன்ன கொண்டுதான், நிற்க முடியாத ஒன்ன கொண்டுதான், சாதிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒன்ன கொண்டுதான் கர்த்தருக்கு பெரிய காரியத்தை செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அதனால கையை மட்டும் மேல உயர்த்தி சத்தமா ஏசப்பாட்டா, ஆண்டவரே என்னால முடியல, நீங்க ரதலரம் தனமோ ரதலரல தரல நடக்க முடியல, நன்றியப்பா ஜீசஸ். ஏசப்பாட்ட பேசு அந்த கிருபை தாங்கி கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி தாங்கி கொள்ளுங்க. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. சொல்லுவோம், எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே சொல்லு, ஐயா உம்மேலே விழுந்ததையா. சேர்ந்து நீ நல்லவர், சர்வ வல்லவர். பாடுங்க எல்லாரும். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவில்லை. உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் ஆண்டவர் அந்த முடியல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில நான் நம்புறேன் ஆண்டவருடைய இரக்கம் அப்படியே நம்ம மேல திரும்பிடும். எப்பவுமே நம்முடைய பலத்தை நம்ம ரொம்ப நம்பிடவே கூடாது. அவருடைய கிருபையை சார்ந்து வாழ ஆண்டவர் நமக்கு பலன் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் கர்த்தர் நினிவே பட்டணத்திற்காக சொல்லும்போது சொல்றாரு, என்ன நீ அந்த ஆமணக்கிற்காக கவலைப்படுறியே, நான் அவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, அந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. லட்சம் நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பெரிய கிரவுடுக்காக தான் ஆண்டவர் பரிதபிக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த யோனா என்கிற ஒரு மனுஷனுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா கர்த்தர் பரிதபிச்சாரு. ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் பரிதபிச்சாரு. அந்த ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் தேடி வந்தாரு. அதனால நம்ம ஒருத்தர் ஆண்டவரை தேடினாலும் கர்த்தர் நமக்காக ஒரு உதவியை அனுப்புறதற்கு வல்லவராக இருந்தார். ஆமென். இவ்வளவு தூரம் யோனா பின்மாறி போனதுக்கு பிற்பாடும் ஆண்டவர் அந்த யோனாவை காப்பாத்துறதுக்குன்னு ஒரு மீனை ஆண்டவர் வச்சிருந்தார்ல, அந்த மனுஷனுக்கே தெரியாம ஆண்டவர் வச்சிருந்தார்ல. தன்னுடைய வழியை விட்டு பின்மாறி போறான்னு தெரியும்,
தான் சொல்ல தனக்கு இஷ்டம் இல்லாத பாதையில அவன் போறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருந்தா யோனா என்ன கடலை போடுங்கன்னு சொல்லிருக்க கூட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்குள்ள வெறுப்பு இருக்குது. ஆனா அந்த மனுஷனையே காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு இருந்தார்ல. அதனால நம்மளை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு, நம்ம குடும்பத்தை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு, உங்களை என்னை ஆண்டவர் கண்டிப்பா விட்டுற மாட்டாரு. எங்க போனாலும் அவருடைய கரம் நம்மளை கொண்டு வரும். உங்க பிள்ளைய கொண்டு வரும். உங்க பிள்ளை எங்க போனாலும் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு மீனை கத்தர் வச்சிருப்பாரு, அந்த மகளுக்கு ஒரு மீனை வச்சிருப்பாரு. கைகளை மேல உயர்த்தி, இயேசுவே, யோனாவுக்கு ஒரு மீனை கத்தர் கட்டளையிட்டது உண்மையானால் என் பிள்ளைக்கு இப்போ ஒரு மீன் கட்டளையிடப்படுவதாக சத்தத்தை உயர்த்தி என் கணவனாருக்கு, என் மனைவிக்கு இன்றைக்கு ஆமென். இந்த ஜெபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள அந்த யோனாவை மறுபடியும் கத்தர் கொண்டு வருவார். அந்த மகளை கத்தர் மறுபடியும் கொண்டு வருவார். மறுபடியும் அந்த ட்ராக்கில் அவங்க ஓடுவாங்க, மறுபடியும் அந்த தரிசனத்தில் ஓடுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஏசப்பா எங்களை மீட்டு கொண்டு வருகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆண்டவரால மாற்ற முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய நம்பிக்கையை எப்பவுமே நீங்க தளர விடவே விடாதீங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவாரு. எனக்குள்ள இருக்கிற பாவத்தை எப்படி மாற்றுவாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் அவர் வந்ததே எதுக்குன்னா பாவிகளை ரட்சிக்கிறதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். ஆமென். நீங்க கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வாஞ்சையோட கேளுங்க. கர்த்தர் அதிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சில கப்பல்கள்ல அந்த யோனா அப்படின்ற கேரக்டரை நம்ம தூக்கி போடுறதுக்கு நம்ம பயப்படவே கூடாது. அந்த கப்பல் அவ்வளோ மோசமா ஆடிட்டே இருக்குது. யோனாட்ட கேட்குறாங்க, சீட்டு உன் பேர்ல விழுந்திருக்குது, நாங்க உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது யோனா என்ன சொல்றாருன்னா, என்ன தூக்கி. அப்போ சில யோனாக்கள் கப்பல்ல இருக்கிற வரைக்கும் நம்ம கப்பல் ஸ்மூத்தா போகவே முடியாது, இது வெளி தோற்றத்திற்கு யோனா எந்த தப்புமே அவங்களுக்கு பண்ணல. ஆனா யோனா ஆண்டவருடைய கற்பனைக்கு மீறி வர்றான், பொல்லாத வழியில இருக்கிறான். அதனால ஆண்டவர் சில யோனாக்களை உங்க வாழ்க்கையில தூக்கி போட சொல்றாரா, நீங்க எதுவுமே யோசிக்க கூடாது. இவங்க எல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ எப்படி ஒன்ன தூக்கி போடுறது அப்படின்னு. இல்ல, சமுத்திரம் உங்களுக்கு மும்முரத்தை விட்டு அடங்கணும்னா நீங்க பட்சபாதம் பார்க்க கூடாது, நீங்க அந்த இடத்துல மனிதாபிமானம் பார்க்க கூடாது. அந்த இடத்துல யோனான்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு அந்த யோனாவை நம்ம தூக்கி போடல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய கப்பல் அசைகிறது நிக்காது, அந்த கொந்தளிப்பு நம்மளை விட்டு அமராது. ஆனா யோனாவை தூக்கி போட்ட அடுத்த நிமிஷத்துல அந்த கப்பலுடைய ஒரு சமாதானம் வந்துச்சு இல்ல. ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எந்த யோனா உங்கள்கிட்ட இருக்கிறான்? எந்த யோனா உங்கள்கிட்ட இருக்குது? இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறாரு. அந்த யோனாவை நீங்க தூக்கி போடுற வரைக்கும் கொந்தளிப்பு உங்களை விட்டு மாறாது, கொந்தளிப்பு உங்களை விட்டு போகாது. நீங்க என்ன சம்பாதிச்சாலும் எல்லா சம்பாத்தியத்தையும் நீங்க கடல்ல தான் அழிக்கணும். வேதம் சொல்லுது, அவ்வளவு சொத்தை அவ்வளவு பொருளை வாங்கிட்டு வர்றாங்க. அத்தனை வருஷத்தினுடைய உழைப்பு, வருஷத்துக்கு ஒரு டைம் 6 மாசத்துக்கு ஒரு டைம் தான் அவங்க போய் சிட்டியில போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. தங்களுடைய சிலருக்கு 6 மாதத்தினுடைய உழைப்பு, சிலருக்கு 1 வருஷத்தினுடைய உழைப்பு. ஆனா அந்த கடல் கொந்தளிக்கிறத பார்த்து கப்பல்ல இருக்கிறது மொத்தத்தையும் தூக்கி ஒன்னொன்னா போடுறாங்க. எவ்வளவு தூக்கி போட்டாலும் அந்த சமுத்திரம் எல்லாத்தையும் வாங்கிருச்சே தவிர சமுத்திரம் தன்னுடைய மும்முரத்தை விட்டு அடங்கவே இல்லை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலருடைய கையின் பிரயாசங்கள் தோற்று போகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு இழந்தாலும் அந்த யோனாவை தூக்கி போடல, அந்த பிரச்சனையை தூக்கி போடல, அந்த கீழ்ப்படியாம தூக்கி போடல, அந்த அசுத்தத்தை தூக்கி போடாம சமாதானம் உண்டாகாது, செழிப்பு உண்டாகாது.
நீங்க அதுல இருந்து மாறிதான் ஆகணும். நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகிதான் ஆகணும். நீங்க ஒரே பிடியா நில்லுங்க. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த தேவனால கண்டிப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறதற்கு முடியும். ஆமென். அதற்கு பட்சபாதமே காண்பிக்காதீங்க, அதற்கு அன்பே காமிக்காதீங்க. இது ஒன்னு கேரக்டர், இன்னொன்னு பர்சன். சில மனிதர்கள் கூட அப்படிதான் இருப்பாங்க. யோனான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இவர் மூலமா தான் இத்தனை பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த நபரை நீங்க சமாதானம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஐயோ பாவம்னு நீங்க சொல்ல முடியாது. அவங்கள பாவம் பார்த்துட்டீங்கன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, லோத்துனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வருது. எப்படி அந்த வாக்குவாதம் வரலாம்? அந்த மனுஷன் நல்ல மனுஷனா இருந்தா அவங்க மேய்ப்பர்களை பார்த்து என்ன சொல்லி திட்டிருக்கணும்னா, ஒழுங்கா இருந்துக்குங்க, அவர் கொடுக்கிற ஆட்டில் தான் நம்ம பிழைச்சிட்டு இருக்கிறோம், அவரிடத்துல தான் நீங்க எல்லாம் வந்தீங்க, அதனால அந்த மாதிரி அவருக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த மனுஷன் லோத்து சண்டையை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தான். அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இத்தனைக்கும் லோத்து மேல அவ்வளவு பற்றுதலா இருந்த மனுஷன் விட்டுட்டாரு. நீ போயிருப்பா, நீ போயிரு. அதற்கு பிறகு அந்த லோத்தையும் சேர்த்து 5 ராஜாக்கள் அப்படியே பிடிச்சிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் ஒரே ஒரு ஆள். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, அவருடைய வீட்டில் இருக்கிற கொஞ்சம் 120-150 பேருக்குள்ள அந்த இருக்கிற பிள்ளைகளை கையில, அதுவும் பெரிய பட்டயத்தெல்லாம் அவங்களுக்கு எடுக்க தெரியாது, அவர்களை கூட்டிட்டு போய் 5 ராஜாக்களை முறியடிக்க கூடிய பலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இத்தனைக்கும் ஆபிரகாமுக்கு யுத்தத்தை பற்றி ஒண்ணுமே தெரியாது. யுத்தத்திற்கு போகக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் கூட இல்லை. இந்த சோதோம் குமாரில் கிட்டத்தட்ட 3 நினைக்கிறேன், 3 ராஜா. ஆப்போசிட்ல அங்க கிட்டத்தட்ட 9 அத்தனை பேரையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவர்களை கொண்டு ஆபிரகாமால முறியடிக்க முடிஞ்சிருச்சு. காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு பழக்கம் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அதை குறித்து ஞானம் இருக்கோ இல்லையோ, அதற்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, அதற்குள்ள பணம் ஆள் பலம் உங்களுக்குள்ள இருக்கோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களோடு கூட இருந்தாரே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற யுத்தத்தை நீங்கள் சிறப்பாய் நடத்தி முடிப்பீர்கள். நல்ல கரங்களை மேல தட்டி, அது ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமென். அவருடைய சமூகத்துல அந்த பணம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல, அந்த படிப்பு ஒரு பெரிய பொருட்டு அல்ல, அந்த திறமை ஒரு பெரிய பொருட்டு அல்ல, அந்த ஆயுதம் ஒரு பெரிய பொருட்டு அல்ல. ஒரு சிங்கிள் மேன் தன்னுடைய ஃபேமிலியோட சேர்ந்து 5 ராஜாக்களை ஜெயிக்க முடியுமானால், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நான் நம்புறேன், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் ராஜ்யங்களை அசைப்பது. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி அந்த ஃபெய்த், அந்த வல்லமை, நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப நமக்குள்ள ஆண்டவர் வந்துட்டாருன்னு வச்சிருங்களேன், அசூர பலம் வரும், அசூர பலம் வரும். நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு பிரமிப்பே உண்டாகும். எப்படிங்க தாண்டுறீங்க, எப்படிங்க இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிறீங்க, எப்படிங்க உங்களால மட்டும் சகிக்க முடியுது? இந்த எப்படிங்கன்ற வார்த்தையை கேட்கிற அளவிற்கு உங்களை எக்யூப் பண்றதற்கு நான் ஆராதிக்கிற தேவன் வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் போல இருக்கலாம், இன்றைக்கு நீங்க ரொம்ப தாழ்வா இருக்கலாம். கர்த்தர் மட்டும் உங்களை கையில எடுத்துட்டாருன்னு வைங்க, கர்த்தர் மட்டும் உங்களை கையில எடுத்துட்டாருன்னு வைங்களேன், உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா நீங்கெல்லாம் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. நீங்க அந்த சும்மா தொட்டால் சினிங்க மாதிரி எல்லாம் இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள அது இருக்கவே இருக்காது. உங்களை பார்த்த உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஒரு இரும்பு மனுஷன், நீ ஒரு இரும்பு மனுஷி. ஹalleluya. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 23வது நாள் இந்த ஜெபத்துல கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேருக்கும்
தலையின் மேல ஒரு கிருபையை எழுதட்டும். இவள் ஒரு இரும்பு மனுஷி, இவ ஒரு இரும்பு மனுஷன். பிசாசு வெட்கப்படுவானாக, பிசாசு ஓடுவானாக. உங்களை கரைப்படுத்துகிற, உங்களை மன கஷ்டப்படுத்துகிற அத்தனை காரியத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும், சுற்றத்தார் என்னில் பகையானாலும், வல்லவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால அவருடைய வல கரம் என்னை கிருபையாய் தாங்க போகிறது. ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு. யோனா, அந்த யோனான்ற அந்த பர்சனை நம்ம ரொம்ப கவனமா அதுல இருக்கணும். கர்த்தர் சொல்கிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? அவங்க இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி தெரியும், அவங்க தான் நமக்கு ஆறுதலா இருக்கிறது மாதிரி தெரியும். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது. யோனாவுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? அத்தனை பொருளை தூக்கி கடல்ல போடும்போது அவன், ஐயோ உங்களை நான் இப்படி நஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணானா? ஃபீல் பண்ணவே இல்லை. நீங்க மட்டும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாத யோனாவை தூக்கி போடுங்க, அந்த யோனா ஃபீல் பண்ணதான்னு பாருங்க. அந்த யோனா ஃபீல் பண்ணாது. நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நடிப்போம். சிம்சோன் அவ்வளோ பெரிய மனுஷன், தன்னுடைய வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தப்புன்னு தெரிஞ்ச உடனே தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை பாருங்க. இவங்க ரொம்ப சாஃப்ட். அவ என்னதான் ஆள் தான் பெரிய ஆள் தான் வாட்ட சாட்டமான ஆளா இருந்தாலும், உள்ளுக்குள்ள எதிரிய ஜெயிக்கக்கூடிய பெரிய பலன் இருந்தாலும், மனசு இழகுன மனசு. அந்த பொண்ணு கொஞ்சம் இறங்கி பேசணும்னா, அந்த பொண்ணு நீ என்ன ஏன் இப்படி பண்றேன்னு கேட்ட உடனே பாருங்க அவனுக்கு இறக்கம் வருது. நம்முடைய பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி நம்ம எப்பவுமே இருந்துடவே கூடாது. யோனான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை தூக்கி போடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடி, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்கிறவர். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவர், எனக்குள்ளே என் இயேசு என்றும் பெரியவர், நான் அறியாதது எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திடுவார். சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தாருன்னில் பகையானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலக்கரம் தாங்குவார், கலங்காதே, பலக்கரம் தாங்குவார். கைகள மேல உள்ளே பெரியவர், நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார், கலங்காதே, அதிசயம் செய்வார். பாடோ கிருபை 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 பெரியவர், எனக்குள்ளே பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நான் முடியாது அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னை கொண்டு எவ்வளவு பெரிய காரியத்தை வேணாலும் என் ஆண்டவரால செய்ய முடியும், செய்ய முடியும். என் கையில் அதுக்கு எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு அதுக்குரிய சூழ்நிலை எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் என்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னார். அவர் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை எதுவும் தடுத்து நிறுத்த முடியவே முடியாது.
ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு 2 மீனையும் 5 அப்பத்தையும் கொண்டு தானே கர்த்தர் அத்தனை பேரை போஷிச்சாரு. என் தேவன் 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தார்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டாரு? ஆமென். அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எது ஆண்டவருக்கு பிடிக்கும்னா பலவீனமானவைகளை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களையும் என்னையும் கொண்டு அவர் பயன்படுத்துவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் ஒரு நல்ல வார்த்தையை வச்சார். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா 42ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 23வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. விசேஷமா இந்த வசனம் ரொம்ப ஆறுதலான ஒரு வசனம். வேதம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். பொதுவா இந்த நாணல் அப்படின்றத நீங்க நிறைய ஆத்தோரங்களில் நீங்க பார்க்க முடியும். இந்த நாணல் என்கிற செடி ஆத்தோரங்களில் நிறைய இருக்கும். இந்த செடி என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் பார்க்கிற செடி கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உயரத்திற்கு வளர்ந்திருக்கிற செடியை நம்ம பார்த்திருப்போம். ஆனா சில நாணல் செடி பார்த்தீங்க அப்படின்னா 20 அடி உயரம் வரைக்குமே இந்த நாணல் செடி வளரக்கூடிய சக்தி இருக்கிறது. இந்த நாணல் அப்படின்றது சாயக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்படின்னா காத்தடிக்கும் போது இந்த நாணல் ரொம்ப லீனா இருக்கிறதுனால இந்த நாணல் ரொம்ப சாஞ்சும். ஆனா இந்த நாணல் நிறைய இடத்திற்கு பயன்படுத்தப்படுது. அப்படின்னா பாய் செய்யறதற்கு, கூட செய்யறதற்கு, நிறைய காரியத்திற்கு பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த நாணல்லையே நெறிஞ்ச நாணல்னு ஒண்ணு இருக்குது. அப்படின்னு சொன்னா இந்த வண்டு பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாணலுக்கு உள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாணலுக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை போட்டதுனால அது நெறிஞ்சிரும், வெயில் பட்டு நெறிஞ்சிரும். அந்த நாணல் காத்து அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த நாணல் பார்த்தீங்கன்னா சாயாது, முறிஞ்சிரும். அப்போ சாய்கிற நாணலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா முறிகிற அந்த நாணலை யாருமே பயன்படுத்த முடியாது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டேன், மங்கி எரிகிற திரியை நான் அணைய விட மாட்டேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க நெறிஞ்ச நாணலை போல இருக்கலாம். அப்படின்னா ஒரு சின்ன காற்று அடிச்சாலுமே நீங்க முறிகிற அளவிற்கு உங்க சூழ்நிலை இருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு பச்சையான நாணல் அல்ல, இல்லைன்னா நான் ஒரு காஞ்ச நாணல் அல்ல, நான் நெறிஞ்சிட்டேன். நீங்க இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்க, அந்த விவசாயத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த பொருளா இருக்கட்டுமே, எந்த பொருளா இருக்கட்டும், பச்சையா இருக்கும்போது அதுல ஒரு பலன் இருக்கும். அதுக்கு நேரத்துல காஞ்சதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பலன் இருக்கும். ஆனா அதே நேரத்துல அந்த பொருள் நெறிஞ்சிருச்சுன்னு வச்சுக்குங்களேன், அந்த தன்மையை விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நிறைய இடத்துல மரங்களை பார்ப்பீங்க, அந்த மரம் பச்சையான மரத்துக்கு ஒரு பலன் இருக்குது, காஞ்சதற்கு பிறகு அந்த மரம் அதோட பலன் ஆகும். ஆனா சில மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள நிறைய இடத்துல வெடிப்பு விழும் பாருங்களேன். அந்த வெடிப்பு விழுந்த மரம் பிளக்கிறதற்கு, விறகுக்காக பயன்படுத்துறது, அதுக்கு ரொம்ப ஈஸி. அதுதான் நெறிஞ்ச நாணல். வேதம் சொல்லுகிறது, நீ அதுவும் ஒரு சாதாரணமான மரம் அல்ல, நாணல். நாணல் இருக்கிறதிலே ரொம்ப பலவீனமானது.
இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க இந்த சூழ்நிலையில தான் நீங்க கடந்து வரலாம். பாஸ்டர், கர்த்தர் என்கிட்ட தான் இந்த வார்த்தையை பேசுறாரு. நான் ஒரு நெறிஞ்ச நாணலை போல இருக்கிறேன். ஏற்கனவே நான் பலவீனமானவா, ஏற்கனவே நான் பலவீனமானவன், ஏற்கனவே என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இப்போ நாட்கள் தாண்ட 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 நான் ரொம்ப நெறிஞ்சிட்டேன். ஆனா என் மேல காத்து பலமா அடிக்குது, என் மேல பிரச்சனை அதிகமாய் கடந்து வருது. நான் முறிஞ்சிருவனோன்னு எனக்கு பயமா இருக்குது, நான் நிற்க முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட பலனே என்கிட்ட இல்லை. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று நமக்கு திருவிழம் பற்றுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர். எவ்வளவு பெரிய காற்று அடிச்சாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார், இல்ல, உன்னை நான் முறிகிறதற்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். கர்த்தருடைய கரம் அந்த காற்றுக்கு விரோதமாய் நிற்கும், அந்த பிரச்சனைக்கு விரோதமாய் நிற்கும். உடம்பிலையும் பலன் இல்லை, மனசுல பலன் இல்லை, நிற்கிறதற்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர். ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட பலனே இல்லாதது என்ன அப்படின்னு சொன்னா நெறிந்த நாணல். அப்படின்னா கொஞ்சம்னா அது எதிர்பார்க்கவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளை வந்து போய் அந்த நாணல்ல கை வச்சா கூட அந்த நாணல் என்ன பண்ணும்னா முறிஞ்சிரும். நம்ம வந்து லைட்டா தட்டுனா போதும் அது முறிஞ்சிரும். காரணம் என்ன அப்படின்னா அந்த நாணல் வந்து பச்சையா இல்லை, அது நெறிஞ்சு போய் இருக்குது, அது காஞ்சு நெறிஞ்சு போய் இருக்கிறது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் அதை முறிகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். ஒரு நெறிந்து போன நாணல் நிமிர்ந்து நிற்கிறது கூடாத காரியம். ஒரு நெறிந்து போய் இருக்கிற நாணல் காற்றுக்கு தாங்குவது கூடாத காரியம், பிரச்சனைக்கு கூடாத காரியம். ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க பிரச்சனைக்கு தாங்குவது கூடாத காரியம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த நெறிந்த நாணலை கொண்டு மோசே என்கிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்காரனை நாணல் பெட்டி பாதுகாத்தது போல இந்த நாணலை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய ஊழியர்களை, பரிசுத்தவான்களை சுமக்கக்கூடிய பலனை கர்த்தர் தருவதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும், அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மங்கி எரிகிற திரின்னு தமிழ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆங்கில வேதாகமத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா அது அப்படி சொல்லல. என்ன அப்படின்னா இந்த நம்ம வீட்டுல பத்த வைக்கிற விளக்கு, மெழுகுவர்த்தி இதெல்லாம் கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அணைகிற டைம்ல வந்து ஒரு புகை வரும் பாருங்களேன். அப்படின்னா லைட்டா ஒரு தீ மட்டும் இருக்கும், ஆனா அதுல புகை வந்துட்டே இருக்கும். அந்த புகை வந்துச்சுன்னாலே நம்ம உடனே நினைச்சிட வேண்டியதான் அது என்ன பண்ண போகுது, அவ்வளவுதான், அது வந்து செத்து போக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த ஸ்மோக் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புகை வர்றது. அப்போ ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி. அப்படின்னா ஆல்ரெடி 99% டெத்து, அவ்வளவுதான், இனி 1% தான் இருக்குது. அப்படிதான் உலகத்துல சொல்லுவாங்கல்ல, வெறும் உயிர் மட்டும் ஊசலாடிட்டு இருக்குது, ஒன்னும் இல்ல. சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் நடபணமா அடைஞ்சிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், எல்லாம் என்ன விட்டு போயிருச்சு, இந்த உயிர் மட்டும் தான் எனக்குள்ள இருக்குது, என்னை கொண்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் மட்டும் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டார். மங்கி எரிகிற உங்க திரியை கர்த்தர் அணைக்க மாட்டார். இந்த பிரச்சனை உங்க திரிய அணைக்காது, உங்க விளக்க அணைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த விளக்க பத்த வச்சவர் கர்த்தர், இதை எரிய வச்சவர் கர்த்தர், உங்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். அவருடைய அனுமதி இல்லாம கண்டிப்பாக ஓ ஹல்லேலூயா அந்த விளக்க அணைக்கவே முடியாது. காற்று பலமா அடிக்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மூடுவேன், என் கரத்தின் நிழலினால்
உன்னை நான் மூடுவேன். அந்த நெறிஞ்ச நாணலுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறத நான் பார்க்கிறேன். அந்த மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிற திரி பக்கத்துல வந்து ஒருத்தருடைய கை அப்படியே அணைச்சத பார்க்கிற கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. இல்ல, இந்த காற்று ஒன்ன அணைக்காது, இந்த பிரச்சனை ஒன்ன அணைக்காது, இந்த மனுஷன் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொழுந்து விட்டு எரிய போகிறாய், நீ கொழுந்து விட்டு எரிய போகிறாய். அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. பெரியவர் பெரியவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஆமென். நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். எவ்வளவு கரிசனை நம்ம மேல ஆண்டவருக்கு, எவ்வளவு கரிசனை, எவ்வளவு கரிசனை. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்மளை காப்பாற்றணும்னு நமக்காக துடிக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறாரு. யாருமே உன்னை காப்பாற்ற முடியாதுன்ற சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். முழு பலத்தோடு இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்க கைகளை மேல உயர்த்தி சத்தமா நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நாங்க நம்புற ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, நான் நம்புற ஆண்டவரே. சிங்க கெபி ஆனாலும் தீச்சூளை ஆனாலும் என்ன காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி காற்று பலமா இருக்குது. அந்த காற்றை எதிர்க்கிறதுக்கு நீங்க பச்சை நாணலா கூட இல்ல, நீங்க நெறிஞ்ச நாணலா இருக்கிறீங்க. நீங்க மங்கி எரிகிற திரியா இணைக்கிறீங்க. நீங்க அந்த காற்றை பார்த்து பார்த்து பயப்படுறீங்க, அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து பயப்படுறீங்க. இது என்ன அழிக்காம போகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் மட்டும் குறுக்கால நின்று தன்னுடைய கையை வச்சு மறைச்சு, இது நெறிஞ்ச நாணலா இருந்தாலும் இதை முறியாம பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர். நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ, சிங்க கெபியோ இயேசு என்னை காத்திடுவார். பாடு, சிங்க கெபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுவோம், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க கெபியோ என்னை காத்திடுவார். எதிரிகள் எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனை கொண்டு ஆவியினால் யுத்தம் வெல்வேனே. இயேசுவே, ஆவியினால் யுத்தம், சாத்தானை சமுத்திரம் இழுங்குமே. அவரே இயேசுவே, சொல்லுவோம், இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுவோம், இயேசு என்னை காத்திடுவார். சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் ராஜ்யம்
செய்பவர் அவரே காண்பவர், அவரே இயேசுவே என்னை காண்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காப்பிடுவார். சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ இயேசு என்னை காப்பிடுவார். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுவோம், நீங்க நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நீங்க நெறிந்த நாணலை, ஆமாப்பா ஆமாப்பா ஆமாப்பா, மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எவ்வளவு கரிசனை உள்ள தெய்வம் கர்த்தர். இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உங்களை, ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறதுல ஆண்டவர் கவனமா இருப்பாராமா. நான் நம்புறேன் கர்த்தர் நம்மளை காப்பாற்ற போறாரு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காப்பாத்துவேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் காப்பாத்துவேன், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாத்துவேன், இந்த புயலிலிருந்து உங்களை காப்பாற்றுவேன். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த நெறிந்த நாணலையும் இந்த மங்கி எரிகிற திரியையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா காப்பாற்றுகிறார். அதை வாசிக்கும் போது ஏன் ஆண்டவர் காப்பாற்றுறார், எதுக்கு ஆண்டவரை காப்பாற்ற முடியும்? பொதுவாக இந்த ரெண்டு காரியத்தையுமே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒரு பெரிய பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க. ஏன் பொருட்டா எடுக்க மாட்டாங்கன்னா, நம்பர் 1, முதலாவதாக இந்த நெறிந்த நாணலை காத்து அடிக்கும் போது, ஒரு நெறிஞ்ச நாணலை ஒரு மனுஷன் காப்பாத்துறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா அந்த நெறிந்த நாணலை வைத்து அந்த மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது, யூஸ்லெஸ். அது பயனற்ற ஒரு பாத்திரம், அது பயனற்ற ஒரு பொருள். அதனால எந்த பிரயோஜனமும் யாருக்குமே கிடைக்க போறதில்லை. ஆனா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நெறிந்த நாணலை ஆண்டவர் ஏன் காப்பாத்துறாரு, கர்த்தர் ஏன் காப்பாத்துறாரு? நான் நம்புறேன் ஆண்டவர் யாரெல்லாம் இந்த உலகத்துல இது இனி பயன்படாதுன்னு சொல்றோமோ, யாரெல்லாம் இது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றோமோ, அந்த பாத்திரத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் ஏன் காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த நெறிந்த நாணலை கொண்டுதான் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் யாரும் காப்பாற்றணும்னு நினைச்சவங்க இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நம்ம ரொம்ப ஒர்த்தானவங்களா இருந்தா, கொஞ்சம் வசதியானவர்களா இருந்தா, நம்மளால 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருந்தா, நம்மளை காப்பாத்துறதுக்கு எத்தனையோ பேர் முயற்சி எடுப்பாங்க. ஓ, இவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்குது. ஆனா சில நேரத்துல சிலருக்கு அப்படி நம்மளை காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நிறைய பேருடைய வாழ்க்கை நெறிஞ்ச நாணல். அப்படின்னா அந்த நெறிஞ்ச நாணலால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா வேதத்துல சிலரை கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். எல்லாரும் இந்த சமுதாயத்துல இவர்களால பிரயோஜனமே இல்லைன்னு தள்ளினவங்களை கொண்டு கர்த்தர் நாட்டுக்கே ரட்சிப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோமே என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம், வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி சீரியருடைய இராணுவத்திற்கு போக
இருட்டோடே எழுந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சல்களையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தி இருக்கிறான் என்று சொல்லி இருட்டோடே எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டு தங்கள் பிராணனை மட்டும் தப்புவிக்கும்படி ஓடி போனாரு. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 4 குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள். அப்படின்னா ஏற்கனவே அந்த தேசத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னா பயங்கரமான ஒரு பஞ்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சத்தினால நிறைய பேர் செத்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த பஞ்சம் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு லேடி சொல்றாங்க, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன பண்றதுன்னு சொல்லும் போது 2 பேருக்குள்ள ஒரு டீல் பண்றாங்க. என்ன டீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு பண்ணுவோம், இன்னைக்கு நம்முடைய குழந்தைய அடிச்சு ஒருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிட்டுருவோம், நாளைக்கு இன்னொருத்தருடைய குழந்தைய சமைச்சு சாப்பிடலாம் சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கட் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளை வெட்டி சாப்பிடுற அளவிற்கு பட்டணத்திற்குள்ள பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்போ அந்த நாட்களிலே ஏற்கனவே தேசத்துக்குள்ள நிறைய பேர் மரிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அதன் நடுவிலையும் ஒரு 4 பேர் பட்டணத்திற்கு வெளியா இருக்கிறாங்க. ஏன் வெளியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு குஷ்டரோகம் இருக்குது. குஷ்டரோகிகளான 4 பேர். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த குஷ்டரோகம் என்கிற வியாதி ரொம்ப கொடுமையான வியாதியாய் பார்க்கப்பட்டுருச்சு. அது தொற்று வியாதியா இருக்கிறதுனால அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடம் அவர்களுக்கு தனியாக ஒரு பிளேஸை ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு, அவங்களுக்கு கொடுக்குற தண்ணி, இது எல்லாமே தனியாக போகும். அப்படின்னா பள்ளத்தாக்குல அவர்கள் ஏறி வரவே முடியாதது மாதிரி ரொம்ப ஆழமான இடத்துல தான் இந்த குஷ்டரோகிகளை கொண்டு போய் வைப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்களை தனியா வச்சிருப்பாங்க. ஒருவேளை குஷ்டரோகி யாராவது ஒருத்தர் சொந்தக்காரங்க மரிச்சிட்டாங்க ஊருக்குள்ள வரதா இருந்தா கூட அவ்வளோ தூரத்துல இருந்து வரும்போது தீட்டு 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 அப்படின்னு சொல்லி கத்திட்டே வரணும். அப்படின்னா நாட்டுல இருக்கிற ஏற்கனவே நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க, அவர்களை விட இவங்க என்னவா இருக்காங்கன்னா மோசமானவர்களா இருக்காங்க. பட்டணத்தை விட்டு வெளியே துரத்துறதுக்கு காரணம் என்னன்னா, உங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த நாட்டுக்குள்ள வச்சு உங்களை என்ன பண்றது, என்ன செய்யறது, உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்கிறதுக்கு? அதுக்கு தான் பட்டணத்திற்கு வெளியிலே தள்ளப்பட்டார்கள். ஆனா வேதம் சொல்லுது, இந்த பட்டணத்திற்கு வெளியே தள்ளப்பட்ட பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற இந்த 4 பேரை கொண்டு கர்த்தர் இவங்க நடந்து வரும்போதே ஒரு பெரிய இரைச்சலை கர்த்தர் கொடுத்து எதிரிகளை எல்லாம் ஓட பண்ணி அடுத்த நாள் காலையிலே தீர்க்கதரிசி உரைத்ததின்படியே இந்த 4 பேரின் மூலமாய் கர்த்தர் முழு பட்டணத்தையும் போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், நெறிஞ்ச நாணலை போல இருக்கிற உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வச்சிருக்கிறதற்கு காரணம் உண்டு. சிலர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என்னை எதுக்கு ஆண்டவரே நீங்க காப்பாற்றி வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஆண்டவரே ஜீவனோட வச்சிருக்கிறீங்க, நான் நெறிஞ்ச நாணலாம் மாறிட்டனே, எனக்குள்ள ஒரு பச்சை கூட இல்லையே, இன்னும் எதுக்கு என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நீங்க பிரயோஜனமே இல்லைன்னு நினைச்சாலும் நான் நம்புறேன், குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருப்பாரானால் உங்களை கர்த்தர் காப்பாற்றுவார். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பிரதர். இந்த வியாதியிலிருந்து ஏசப்பா உங்களை காப்பாற்றுவார் பிரதர். சிஸ்டர், இந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார் சிஸ்டர். எதுக்கு அப்படின்னு சொன்னா, இனி பிரயோஜனமே இல்லைன்னு எத்தனை பேர் தள்ளினாலும் 4 குஷ்டரோகிகளை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறதற்கு நேராய் கர்த்தரால நடத்த முடியுமானால் இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ எனக்கு பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, பிரயோஜனமான பிள்ளை, நான் உன்னை காப்பாற்றுவேன்,
உன்னை முறிகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காற்று முறிய பண்ணுகிறதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தர் செய்ய போகிற காரியம் பெரியவைகளாயிருக்கும். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர். இவர் நெறிந்த நாணலை முறியாதவர். என்னதான் எங்க அம்மா விட்டுட்டாங்களே ஆண்டவரே, நீங்க என்ன விட்டுருக்க வேண்டியதானே ஆண்டவரே. எங்க அப்பா என்ன கை கழுவி விட்டாரு, நீங்க என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே ஆண்டவரே. என்ன எத்தனையோ பேர் வேண்டாம் வேண்டான்னு கை கழுவி விட்டாங்க, நீங்களும் என்ன கை கழுவி விட்டுற வேண்டியதானே. அதான் ஒரு நாணனுடைய சத்தம் அப்படிதான் கேட்கும். நெறிஞ்ச நாணனுடைய சத்தம் என்ன கேட்கும் அப்படின்னு சொன்னா, என்ன எதுக்கு காப்பாற்றணும், என்ன ஏன் காப்பாற்றணும், நான் காப்பாற்றப்படுறதுல என்ன 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 நான் உடையாம காப்பாற்றப்படுறதுல என்ன நோக்கம் இருக்குது, என்ன யூஸ் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே என்னுடைய தன்மையை இழந்துட்டேன், ஏற்கனவே என்னுடைய சக்தியை நான் இழந்துட்டேன். அதான் நான் சொன்னது மாதிரி இந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமாக இருக்காது, ரவுண்டாக இருக்காது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்படின்னா 3 பக்கம் இருக்கும். இந்த 3 பக்கம் இருக்கிறதுனால சில வண்டு மாதிரி இருக்கிற சில பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாணலுக்குள்ளே இருக்கிற ஓட்டைக்குள்ளே போய் அந்த நாணலை வந்து உள்ளே இருக்கிற அந்த சத்துக்களை எல்லாம் அது உறிஞ்சிடும். அது எல்லா நாணலையும் உரிய முடியாது. சில நாணல்களை உறிஞ்சிருச்சுன்னா வெயில் அதுக்கு மேலே படும்போது அந்த நாணல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல கிராக் விழும். நம்ம வீடுக்கு பக்கத்தில் இந்த முளை கம்பில் இருக்கிற கிராக் விழும் பாருங்களேன். இந்த முளை இந்த அந்த கம்பு கூட பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அது பிளக்காத வரைக்கும் தான் ஸ்ட்ராங். ஆனால் அந்த முளைக்கம்பு பிளந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நோ யூஸ். நம்ம நிறைய பேர் ஏணிக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க. ஆனால் அந்த பயன்படுத்தும் போது அது எப்படி இருக்கணும்னா அது ரவுண்டாக இருக்கணும். அந்த ரவுண்டாக ஷேப்பாக இருக்கிற வரைக்கும் தான் அது பெலன். இப்போ இந்த நாணல் வந்து நெறிஞ்ச நாணலாக மாறிடுச்சு. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் நெறிந்த நாணலை என்ன பண்ண மாட்டேன்னா நான் முறிக்க விட மாட்டேன். ஏற்கனவே யூஸ்லெஸ், ஏற்கனவே பிரயோஜனம் இல்லை. இதை முறியாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம், இது உடையாம காக்கிறதுனால என்ன பிரயோஜனம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல சில காரியத்தை பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்ற 4 பேரை வச்சுதான் தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே கர்த்தர் போஷித்தார். தேசத்தையே ஆண்டவர் போஷித்தார். உங்களை கொண்டும் என்ன கொண்டும் கர்த்தர் செய்ய மாட்டாரா? உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? இன்றைக்கு சிலரை பார்த்து தீர்க்க தரிசனமான வார்த்தை கிடக்குது. சிலரை பார்த்து அம்மா அப்பா ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டாங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, உன்னை காப்பாத்துறதுனால என்ன யூஸ், என்ன பிரயோஜனம், உன் பிள்ளைக்கு இந்த வேலையை கிடைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன பண்ண போறான், இது என்ன செய்ய போறான், என்ன பண்ண போய் அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது. வேற இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது பிழைப்பாங்க, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலாவது நல்லா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இது கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா நீ ஏற்கனவே பிரயோஜனமற்ற பாத்திரம். இந்த மாதிரி பேரை யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தில் கேட்கிறவங்க வாங்கிட்டே இருக்கலாம். பாஸ்டர், இது வேற யாருக்கும் இல்லை, இந்த வார்த்தை எனக்கு தான் தீர்க்க தரிசனமா வருது. என் வீட்டில் நான் வந்து பச்சையான நாணல் இல்லை பாஸ்டர், ஏற்கனவே நான் நாணல். ஆனா நான் நெறிஞ்சு போன நாணல், நான் என் வீட்டில் யூஸ்லெஸ். என்னுடைய தெருவில் நான் பயனற்ற பாத்திரம், என் கூட இருக்கிற இடத்துல நான் பயனற்ற பாத்திரம், என் கணவனாருக்கு நான் யூஸ்லெஸ், என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமே இல்லை. ஆனா கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களை முறிய விட மாட்டார். காரணம், உங்களை கொண்டும் என்னை கொண்டும் கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லு எல்லாரும் சேர்ந்து, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். பாடோ, சிங்கக்கேபியோ அவரே
சேனைகள் கொண்டு சேனைகள் கொண்டு ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, அவரே இயேசுவே என்னை காப்பவர், இயேசுவே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, இயேசு என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். யாரை காப்பாற்றுவாராமா? யாரை காப்பாற்றுவாராமா? நெறிந்த நான் அல்ல. யாரை காப்பாற்றுவாராமா? சத்தமா சொல்லுங்க. மங்கி எரிகிற திரிய, மங்கி எரிகிறது. அது அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? இதான் உலகம் சொல்லும். நீ அணைஞ்சா என்ன, எரிஞ்சா என்ன? நீ வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? நீ இருந்தா என்ன, போனா என்ன? பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நெறிந்த நாணலை முறியாமலும் முங்கி எரிகிற தெரிய. நீங்க ஃபீல் பண்ணலாம், நான் சாகர மாதிரி கிடக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னா, ஒருவேளை சரீர பிரகாரமா நீங்க பெலனா இருக்கலாம் சரி, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை சாகர மாதிரி இருக்கலாம். உங்க விளக்கு அணைகிறது மாதிரி இருக்கலாம், விளக்கு அணைகிற மாதிரி இருக்கலாம். ஆனா கர்த்தர் அணைய விட மாட்டார். ஆண்டவர் அணைய விட மாட்டார். உங்க விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது, உங்க விளக்கு அணையாது, உங்க பிள்ளையினுடைய விளக்கு அணையாது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அவருடைய கரத்தினுடைய நிழல் அணைய விடாது. எவ்வளவு பெரிய கோலியாத்து ஊதினாலும் ஆமென், உங்க கர்த்தர் தடுத்து நிறுத்துகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன்னா அதுல இருக்கிறது ஊத்தப்பட்டது கர்த்தருடைய அபிஷேகம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த நாணலை ஆண்டவர் ஏன் காப்பாத்துறார் அப்படின்னு நான் யோசிக்கும் போது, நம்பர் 1, முதலாவதாக இந்த நாணலை ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு காரணம் என்னன்னா, பயன்படுத்தவே முடியாத ஒன்று. அப்படின்னா மனுஷங்க ஏன் இந்த நாணலை காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அது காப்பாத்தி எந்த பிரயோஜனம், அது பயன்படாது. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு எகிப்தியனை வெளியே அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் ஆமேன் வற்றலான 2 திராட்சை பழ குலையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமானன் என்னை கைவிட்டான். நாங்கள் கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேப்புனுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்னியினால் சுட்டரித்தோம் என்றான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தாவீதும் அவனுடைய
சேவகர்களும் யுத்தத்திற்கு போகும்போது சிக்லாக்கு வந்து என்ன, சிக்லாக்கில் இருக்கிற அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் இவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த எகிப்தியர்கள் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ தாவீதும் அவனோடு கூட இருக்கிறவர்களும் தங்களுக்கு பலனற்று போகும் மட்டும் இப்ப அழுறாங்க. கர்த்தரிடத்துல கேட்கிறா, இந்த தண்டை நான் பின்தொடரட்டுமா, நான் பிடிப்பேனா என்று கேட்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, நீ அந்த தண்டை பின்தொடர்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, 6 வரைக்கும் இவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாங்க. ஆனா ஆற்றை இவர்கள் கடக்கும் போது இவங்களுக்கு எங்க போகணும் அப்படின்னு தெரியல. எங்க கூட்டிட்டு போனாங்க, எப்படி போனாங்க, எப்படி கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. ஏன்னா ஒரே இடத்துல ஒரே வழியில போய் அவங்கள கண்டுபிடிச்சாதான், முதல்ல வழியை கண்டுபிடிச்சாதான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்போ இவங்க வழியை காமிக்கிறதுக்கு யாருமே இல்லை. யாராவது ஒருத்தர் இப்படி போனாங்கன்னு சொன்னா பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஒரு எகிப்தியனை அவர்கள் கண்டு தாவீதினிடத்தில் அவனை கொண்டு வந்தார்கள். இந்த மனுஷன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப குற்றுயரும் கொலையுயருமா இருக்கிறான். இவனுக்குள்ள சுத்தமா பலனே இல்லை. அப்ப இவங்க கொண்டு போன அப்பத்தையும் கொஞ்சம் வந்து இந்த திராட்சை வற்றலை இதெல்லாம் கொடுத்த உடனே அவனுடைய உயிர் வந்து அவனுக்கு திரும்பி வருது. திரும்பி வந்த உடனே தாவீது கேட்கிறாரு, எப்பா நீ யாருப்பா, நீ இங்க இடத்துல படுத்து கிடக்குற, நீ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன, வழியில நீ கிடக்கிற. உடனே அவன் சொல்றான், இந்த மாதிரி 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, நான் ரொம்ப சிக்காயிட்டேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து போய் தான் சிக்கலாக கொள்ளையடிச்சோம். நானும் ஒரு யுத்த வீரன், நானும் அதுல இருந்தேன். ஆனா எனக்கு பலவீனம்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த இடத்திலேயே என்னை கைவிட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு எதுவும் சாப்பிட கூட கொடுக்கல, என்னை கூட்டிட்டு போகணும்னு யாருமே நினைக்கல, நான் நல்லா வரணும்னு யாருமே நினைக்கல. இவ்வளவு பாடுபட்ட என்னை எல்லாருமே மறந்துட்டாங்க. நான் இந்த இடத்திலேயே கடந்துட்டேன். ஆனா நீங்க தான் இப்ப வந்து காப்பாற்றினீங்கன்னு சொல்லி எல்லா வழிகளையும் சொல்லி இவர்களை கூட்டிட்டு போறதற்கு அந்த மனுஷன் ஒரு காரணமாய் மாறினான். அப்போ நான் நம்புறேன், நம்மளை ஆண்டவர் காப்பாற்றுறாரு. நெறிந்த நானெல்லாம் ஆண்டவர் காப்பாத்துறாரு. இந்த உலகம் நம்மளை காப்பாத்தல. ஏன் நம்மளை காப்பாத்தல அப்படின்னு சொன்னா, நம்மளால நிறைய பேருக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பிரயோஜனம் இல்லைன்றதுனால இந்த உலகம் நிறைய நேரத்தில் நம்மளை காப்பாற்றவே காப்பாற்றாது. இந்த உலகம் யாரை காப்பாற்றும்னா, அவர்களால ஏதாவது பிரயோஜனம் இருந்தா மட்டும்தான் இந்த உலகம் காப்பாற்றும். பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு நிறைய பேருக்கு மரியாதை. ஆனா என்னைக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷனா நம்மளை மாற்றப்படுறோமோ, பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சாங்களோ, அதுக்கப்புறம் நமக்கு செலவு பண்றதுக்கோ நம்மளை காப்பாத்துறதுக்கோ நம்மளை பாதுகாக்கிறதுக்கோ யாருமே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் கர்த்தர் இந்த மனுஷனை காண்பிக்கிறார். இந்த மனுஷனை வழியிலே விட்டுட்டு, நீ செத்தா கூட பரவாயில்ல, உன் தேவை எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு விட்டு போகும்போது கர்த்தர் மட்டும் அவனுடைய ஜீவனை காப்பாற்றி வைத்திருந்தார். காரணம் என்னன்னா, இந்த நெறிந்த நாணல் யாருக்கு பயனோ இல்லையோ, யாருக்கு யூஸ்ஃபுல்லோ இல்லையோ, என் தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்திற்கு, பெரிய ராஜாவுக்கு, தாவீது என்கிற ராஜாவுக்கு இந்த நெறிந்த நாண் அவசியமா இருக்கிறது. இந்த திரி அவசியமா இருக்கிறது. இந்த வெளிச்சம் அவசியமா இருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை காப்பாத்துவேன், இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நான் காப்பாத்துவேன், இந்த காற்றிலிருந்து நான் உன்னை காப்பாத்துவேன், இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை நான் என்னுடைய கரத்தின் நிழலினால நான் மறைச்சு காப்பாத்துவேன். நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே என்ன நீங்க எதுக்கு காப்பாத்துவீங்க? நீ யாருக்கும் பிரயோஜனப்படாவிட்டாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஒரு பிரயோஜனமான கருவியாய் நம்புறவங்க கரங்களை மேல தட்டி உங்க மூலமாய் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். உங்க மூலமா ஆண்டவர் யூஸ் ஆக போறாரு. உங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற போகிறது. கைகளை தட்டி ஆமோதிக்கிற ஆண்டவரே, முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன், முழு பலத்தோட ஆமோதிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பா அப்பா. ஹalleluya, thank you Jesus. எத்தனை பேர் வேண்டாம் என்று வழியிலே தள்ளி விட்டுட்டு, உன்னால எந்த பிரயோஜனம் எனக்கு இல்லைன்னு நடு வழியில போட்டுட்டு போனாலும் என்னை காப்பாற்றுகிறதுக்கு ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். எனக்கு தாவீதை போல கர்த்தர் அனுப்பி, தூதனை அனுப்பி, எனக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்து, எனக்கு ஒரு திராட்சைப்பழ வற்றலை கர்த்தர் கொடுத்து,
என்னை பலப்படுத்தி ஒரு பரம திட்டத்திற்கு கர்த்தர் என்னை கிருபையாய். ஹல்லேலூயா. நிறைய பேர் நீங்க கேட்டீங்கல்ல, எதுக்கு ஆண்டவரே என்ன காப்பாத்துனீங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க, எதுக்கு ஆண்டவரே என்ன முறிச்சு தள்ளிட வேண்டியதானே, என்ன பிடுங்கி போட்டுற வேண்டியதானே. அதுதான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விளக்கு அணைஞ்சு போக வேண்டிய விளக்கு தானே. அப்போ நீங்க அணைச்சிருந்தீங்கன்னா கூட நான் இன்னைக்கு நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன்ல, உங்க சமூகத்துல வந்திருப்பேன்ல. என் விளக்க திருப்பி எதுக்கு ஆண்டவரே பாதுகாத்தீங்க, எதுக்கு இப்போ குற்றுயிரும் கொலையுருமா நான் எரிஞ்சுட்டே இருக்கிறேன், சின்னதா நான் எதுக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறேன், கையோட முடிச்சிடலாம் இல்ல, அன்னைக்கே நான் எடுத்துருக்கலாம் இல்ல. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்ல இல்ல நீங்க யாருக்கு பிரயோஜனமோ இல்லையோ, நீங்க போடுற ஒரு ஸ்தோத்திரம் பிரயோஜனம், நீங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பிரயோஜனம். உங்க மூலமாய் கர்த்தர் நிறைய பேரை ரட்சிச்சிட்டு இருக்கிறாரு, உங்க மூலமா ஆண்டவர் நிறைய பேரை சந்திச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க யாருக்கும் தெரியாத இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க படுக்கை அறையில ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க விடுகிற பெருமூச்சுக்கு கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற பார்வைக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள் அல்ல, ஆனா தேவனுக்கு நான் ரொம்ப பிரயோஜனமான பாத்திரம். ஹல்லேலூயா. இப்போ இந்த மாதிரி ஒரு 100 நாள் நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்களேன், அவருடைய நாமத்தை உயர்த்துறோம் பாருங்க, அவருடைய வார்த்தையை கேட்கிறோம் பாருங்க. இது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, யாருக்கு சந்தோஷம்? சத்தமா சொல்லுங்க. அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதிய இன்றே நீ காண்பா. சொல்லுவோம், இன்றே நீ காண்பா. சொல்லுவோம், இன்றே நீ காண்பா, அதை இன்றே நீ காண்பா. சொல்லுவோம், காலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நான் தப்பிச் செல்ல வழி செய்வார், நான் தப்பிச் செல்ல வழி செய். பாடோ காலங்கிடவே காலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சோ இவ்வளவு பலவீனமான ஒரு பர்சனை ஆண்டவர் ஏன் காப்பாத்தினாருன்னு தான் கர்த்தர் இன்னைக்கு பேசிட்டே இருக்கிறாரு. அதான் நெறிந்த நாணல் நம்ம தான், மங்கி எரிகிற திரி நம்ம தான். என் மேல இவ்வளவு கரிசனை வச்சு என்னை இவ்வளவு காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்விக்கு தான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பதிலை கொடுத்தாரு. யார் உன்னை பயன்படுத்தலைன்னாலும் நான் உன்னை பயன்படுத்த போறேன். உன்னை பயன்படுத்துகிறதற்காக தான் நான் உன்னை காப்பாத்தினேன். ஆமென்.
நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உன்னை எதுக்கு நான் காப்பாத்தினேன்? நீ நெறிஞ்ச நாணல், நீ மங்கி எறிகிற திரி, அணைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா எதுக்கு காப்பாத்தின அப்படின்னு சொன்னா, நீ யாருக்கு பிரயோஜனம் இல்லையோ எனக்கு நீ ரொம்ப கர்த்தருக்கு நீங்க ஆளும். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தருக்கு நம்ம பிரயோஜனமானவர்கள். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை ஏன் காப்பாத்தினார்? எதுக்கு நெறிந்த நாணல நமக்கு காப்பாத்தினார்? வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது 10வது வசனத்தை வாசிக்க போறோம். அப்பொழுது அவர் மனைவி, ஆமென், அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுவது போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்து 42ஆம் அதிகாரம் 13வது வசனம். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். அடுத்த வசனம், மூத்த மகளுக்கு எமீமாள் என்றும், 2ஆம் மகளுக்கு, அடுத்த 15வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம், தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை, அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரர்களின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருந்தான். கவனிங்க, இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, யோபுனுடைய பிள்ளைகள் இறந்துட்டாங்க, யோபுனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, யோபுனுடைய சொத்து போயிருச்சு, யோபுனுடைய வேலைக்காரர்கள் நிறைய பேர் போனாங்க. ஆனா ஆண்டவர் யாரை மட்டும் வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டிலேயே பலவீனமான ஒரு பாண்டம் இருக்குது. யார் அப்படின்னா அது யோபுனுடைய மனைவி. பலவீனமான பாண்டம். இந்த சூழ்நிலை எதையுமே சகிக்கவே முடியாம அவரை பார்த்து, நீ படுற பாட பார்த்துட்டு எனக்கே இருக்க முடியல, பேசாம தேவனை தூஷித்து ஜீவனை விடும், என்னால தாங்க முடியல. அந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனா அதே மனைவியின் இடத்துல வேதம் சொல்லுது, அந்த மனைவியை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. அந்த நெறிஞ்ச நாணல ஆண்டவர் முறியல, அந்த மங்கி எரிகிற திரியை ஆண்டவர் அணைக்கல. அத்தனை பிள்ளைகளை சாக கொடுத்த அம்மாவுடைய இருதயத்துல வேதனை இல்லாம இருக்குமா? வலி இல்லாம இருக்குமா? ஒரே நாளில் நீதிமானான கணவன் ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த கணவனை பார்த்துட்டு அந்த அம்மா சும்மா இருக்க முடியுமா? அந்த அம்மாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நான் நம்புறேன், அந்த அம்மாவை குறித்து நமக்கு சொல்லப்படலை. ஆனா அந்த அம்மா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இருந்தா என்ன ஜெபம் பண்ணி இருக்கும்னா, என்ன மட்டும் எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீங்க? என்னையும் எடுத்துக்க வேண்டியதானே, என் பிள்ளையை எடுக்கும் போதே எடுத்துக்க வேண்டியதானே, என் வேலைக்காரங்களை எடுக்கும் போதே என்ன எடுத்துக்க வேண்டியதானே. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்கள அந்த நெறிஞ்ச நாணல ஆண்டவர் முறியல. பொதுவா ஒரு நாணலை சிலர் காப்பாற்ற மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதல்ல ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அதுல அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அவர்களால் அதை பயன்படுத்த முடியாது, அதனால காப்பாற்ற மாட்டாங்க. நம்பர் 2, இரண்டாவதாக அவங்க அதை காப்பாற்ற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதனால அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்பர் 3, மூன்றாவது, நெறிஞ்ச நாணல ஒருத்தங்க காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் காப்பாற்ற மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், என்ன ஒரு வெயிட்டை கொடுத்தாலும் இந்த நெறிஞ்ச நாணல் என்ன பண்ணாதுன்னா தாங்க முடியாது, சகிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த யோபுனுடைய மனைவியை கர்த்தர் காப்பாத்தி வச்சிருந்தாரு. காரணம் என்னன்னா, எனக்காக இந்த உலகத்துல தாங்கி சகித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த சூழ்நிலையை தாங்கி, இந்த அவமானத்தை தாங்கி, இந்த நிந்தையை தாங்கி, இந்த பாடுகளை தாங்கி கொண்டு இனி வருகிற ஒரு மிகப்பெரிய பலன் நம்முடைய தலையின் மேல வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் முறிச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கர்த்தர் முறிக்கல. நிறைய பேர் அணைச்சு போடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் உங்களை அணைக்கல. காரணம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க தாங்குவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். நீங்க இந்த சூழ்நிலையை தாங்குவீங்க, நீங்க மறுதலிக்க மாட்டீங்க.
நீங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா நிப்பீங்க. கர்த்தருடைய வைராக்கியம் உங்களை நடத்த போகிறது. அதற்கு பிறகு கர்த்தருக்கு சாட்சிகளாய் நீங்கள் வாழ போகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். உங்க கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு வாங்க. அப்படியே நெறிஞ்சு நிற்கிற நாணலை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓங்கி அடிக்கிற காற்றையும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆனா அந்த நாணல் இந்த காத்துக்கு முறிஞ்சிருக்கணும், இந்த காத்துக்கு உடைஞ்சிருக்கணும். ஆனா உடையல. ஏன்னா அந்த காத்து அதை சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. கர்த்தருடைய கரம் தாங்குகிறது. Thank you Jesus. எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தை அந்த வார்த்தையை அப்படியே நம்பிக்கொண்டு விசுவாசித்துக் கொண்டு Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். இந்த முழங்கால்களை ஆண்டவர் பார்க்கிறார். இந்த வலியை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. Hallelujah. யார் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் கெஸ் பண்ணலாம். எத்தனை பேர் வேணாலும் கெஸ் பண்ணலாம். நீ போயிட்டு மட்டும் வந்துற, அதுக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சு கிடக்கும் பாரு. 3 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு அணைஞ்சிரும் பாரு. இன்னும் சில நாள் தான் இந்த விளக்கு அணைஞ்சிரும். இவனுடைய விளக்கு அணைஞ்சிரும், இவளுடைய விளக்கு அணைஞ்சிரும். இன்னைக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்காத. இன்னைக்கு அது மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது, மங்கி தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ரொம்ப நாளெல்லாம் இந்த விளக்கு எரியாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கலாம், நான் எத்தனை நாள் இனி எரிவேன்னு தெரியல, எத்தனை நாள் எரிவேன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே வெளியில யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ரொம்ப 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 மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், மங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன். நான் அணைஞ்சிருவேனோ, என் பிள்ளை அணைஞ்சிருவானோ, என் குடும்பம் அணைஞ்சிருமோ. தேங்க்யூ ஜீசஸ். ஆனா அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும், அவருடைய கரம் மட்டும். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதிருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது. உங்க விளக்க ஒருவராலும் அணைக்க முடியாது, ஒருத்தராலும் அணைக்க முடியாது. அவருடைய கரம் என்னை சீர்படுத்துகிறதற்கு அவர் வல்லவரான தேவன். அவங்க பார்க்க 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 அவருடைய கை அப்படியே என்னை மறைச்சிடும். ஒரு நிமிஷம் என்ன அப்படியே கவனிங்க பாருங்களா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விளக்கு கரண்ட் இல்லாத வீட்டில் எத்தனை பேர் குடியிருந்தீங்கன்னு எனக்கு தெரியல.
ஆனால் நான் வந்து என்னுடைய 6th 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கரண்டே வந்துச்சு. அது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை. அது வரைக்கும் நாங்கள் விளக்கு மெழுகுவத்திரி இந்த மாதிரி தான் பற்ற வச்சு தான் நாங்கள் படிப்போம். அது மாதிரி தான் வீடு அப்படியே தான் இருக்கும். அப்போ எனக்கு தெரியும் இந்த விளக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நிறைய தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் வைக்கும்போது இந்த ஒரு பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே திரியை போட்டு உள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை பற்ற வைப்போம். அது காற்று அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஓடுவாங்க. ஓடி போய் தன்னுடைய 2 கரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்படியே ஒரு மூடி வச்சுருப்பாங்க. எவ்வளோ நிமிஷம்னா அந்த காற்று அந்த காற்று யாருடையது அந்த காற்று அடிக்கிற அந்த காற்று வந்து அடிக்கிற வரைக்கும் அப்படியே வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த காற்று நின்றுச்சுன்னு சொன்னால் அந்த கையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு இதுக்கு முன்னாடி எப்படி வந்து எரிஞ்சிட்டுச்சோ அதை விட பிரகாசமாக எரியும். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் ஒன்று பண்ண போகிறாரு, கர்த்தர் ஒன்று செய்ய போகிறாரு. அவருடைய கையினால் உங்கள் மங்கி எரிகிற திரியை அவர் என்ன பண்ண மாட்டாராமா? சொல்லுங்களேன். அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். யாராவது ஒருத்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க வந்து பாஸ்டர் இந்த 2 வார்த்தையே எனக்குரிய வார்த்தை தான். நான் வந்து நாணலை போல தான் இருக்கிறேன். அதுவும் சாதாரண நாணலே கவுந்து விழும். ஆனால் நான் வந்து நெறிந்த நாணலை போல இருக்கிறேன். மங்கி எரிகிற திரி. இந்த வசனம் எனக்கு தான் பாஸ்டர். மங்கி எரிகிற திரி. ஏதோ ஒரு சின்ன ஊசி முனையில என் வாழ்க்கை போயிட்டே இருக்குது. நானும் அதற்கு நேரம் நகர்ந்துட்டே இருக்கிறேன். எனக்கு எந்த ஹோப்பும் இல்லை, எந்த நம்பிக்கையும் எனக்கு இல்லை. திரும்பி எரிய முடியுமா? எனக்கு எதுவுமே தோணலை. என்ன பண்றேன்னு கூட எனக்கு தெரியல. அப்படிப்பட்டவர்களுக்காக இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன். நான் நம்புறேன் நிச்சயமா இந்த வார்த்தை அப்படியே உங்கள் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் நடத்த போறாரு. இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் விட மாட்டார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பாருங்களேன், இந்த உலகத்துல வந்து இப்ப நீங்க இருக்கிறீங்க பாருங்களேன். ஒரு நாய்க்குட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% உயிரோட இருக்குது. ஒரு நாய்க்குட்டி வந்து 10% இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க எதை காப்பாத்துங்கன்னு நினைக்கிறீங்க? 10% உயிர் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு என்ன இல்லை, ஹோப் இல்லை. அது திருப்பி காப்பாற்றி செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்றது? 70% இருக்கிறத கொண்டு வா, அதை காப்பாற்றலாம் அப்படின்னு. எது பெஸ்டா இருக்குதோ, எது பிழைக்குமோ அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம். எது நல்லா இருக்கோ அதைத்தான் நம்ம காப்பாற்றுவோம். இந்த உலகமும் அப்படிதான் காப்பாற்றும். ஆனா கர்த்தர் மட்டும் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, எது பலவீனமோ, எது முடியாதோ, எது மனுஷனுடைய சித்தத்தால ஆகாதோ, எது விரோதமா இருக்கிறதோ அதை காப்பாற்றுகிற என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை சீர்படுத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நிச்சயமாய் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிக்கிற தேவன். கரத்தின் நிழலினால் என்னை மூடுகிற தேவன். ஹalleluya. சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் என்னை சேரும்.
கைய மேல தடி ஓ சீர்படுத்துவார். சத்தமா ஸ்திரப்படுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே தேவனும் கூட என்று வணங்கி நிற்கும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். மேன்மை உன் கையில் சேரும். மேன்மை உன் கையில். இப்ப கைய மேல உயர்த்தி சொல்லுவோம். ஓ சீர்படுத்து ஸ்திரப்படுத்துவார். இயேசுவே கிருபைப்பா கிருபைப்பா. விசுவாசத்தோடு சொல்லுவோம். ஓ சீர்படுத்துவார். என்னை ஸ்திரப்படுத்துவார். நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. சோ எத்தனை பேருக்காக ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்களும் அப்படியே நீங்கள் ஜபத்தோடு இருக்கும்படியாய் கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற கர்த்தர். அப்படியே முடிஞ்சு போகும் அப்படின்னு சொன்ன நிறைய பேருடைய வாழ்க்கைய மீண்டும் பிரகாசிக்கிற சுடராய் எரிய வைக்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் மங்கி எரிகிற திரியை, அவர் மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற கர்த்தர், அணையாதிருக்கிற கர்த்தர், அணையாதிருக்கிற கர்த்தர். என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் நடக்குமா கேள்விக்குறியா இருக்குது. அவ வாழ்க்கை இப்படியே அணைஞ்சு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குது. தேங்க்யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில இருக்கிற அந்த கடைசி நிமிஷத்துக்கு நான் வந்துட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த 100 நாளைக்குள்ள பெரிய மாற்றத்தை எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். என்னை முற்றிலுமாய் சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஐயா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிற ஆண்டவர். இதோ தேவாலயத்துல திறப்புல ஆண்டவரை, தேவாலயத்துல நிற்கிறவங்களுடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த சத்தத்தை எங்கெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் உங்க மகிமை, உங்க மகிமை இப்ப கடந்து போகட்டும் ஆண்டவரே. உங்க வல்லமை இப்ப கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாருமே காப்பாத்துறதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நெறிந்த நாணலை யாருப்பா பார்க்க போறா? மங்கி இருக்கிற திரியை யாருப்பா பார்க்க போறா? ஆனா இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன், மகா பெரிய தேவன், இந்த வார்த்தையை எங்களுக்காக நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களே, எங்களுக்காக எழுதி வச்சிருக்கிறீங்களே. இஸ்ரவேலே, நீ நெறிஞ்ச நாணலை போல இருக்க.
இஸ்ரவேலே, நீ மங்கி எரிகிற திரிய போல எனக்குற. ஆனா நீ பயப்படாத, நீ பயப்படாத. நீ நெறிஞ்ச நாணலா இருந்தாலும் உன்னை காப்பாத்துவேன்னு காப்பாத்தி, மங்கி எரிகிற திரிய காப்பாத்தி, இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேலை சாட்சியாய் நிறுத்தி இருக்கிற கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள நிறைய மங்கி எரிகிற திரிகள் பிரகாசிக்கிற சுடர்களா மாறணும், கொழுந்து விட்டு எரிகிற அக்னியா மாறணும். தேங்க்யூ ஜீசஸ். பார்க்கிறவங்க அத்தனை பேரும் இந்த விளக்கு அணைஞ்சிரும்னு பார்த்தவங்க நிறைய பேர். இந்த விளக்கு இன்னும் 1.5 வாரம் 2 வாரம் 1 மாசத்துக்குள்ள இந்த விளக்கு இருக்கிற இடம் தெரியாதுன்னு சொன்ன அத்தனை பேரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த பிசினஸ், அந்த வேலை, அந்த வீடு, அந்த வருமானம், அந்த பிள்ளை, அந்த விளக்கு, அந்த மகன் என்கிற விளக்கு, மகள் என்கிற விளக்கு, ராதானா மராகா லோதாரா பௌராஹதாரா. Thank you Jesus. நீங்க அப்படி செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. உங்க இரத்தத்தினை எல்லார் மேலையும் தெளிக்கிறேன். இந்த 100 நாட்களும் உங்க வல்லமையோட வாங்கப்பா, வல்லமையோட வாங்கப்பா. இந்த சத்தம் துணிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு காதுகளிலையும் அந்த அற்புதம் நடப்பதாக. நாங்க இந்த 100 டேஸ்ல ஒரு நாள் கூட தவறக்கூடாது. எங்க பிள்ளைகள் அந்த பொருத்தனையில உறுதியா இருக்கணும். அதற்கு விரோதமாய் வருகிற அத்தனை தடைகளும் இயேசுவின் நாமத்தினால உடைவதாக. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். பெரிய அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.